அலாட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு மிக மிக முக்கியமான வீடியோ பதிவு. ஏன்னா நம்ம எல்லாரும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம காசை இழந்துடக்கூடாது. இழந்தோன்னா அது திருப்பி ரெக்கவர் ஆனாலும் அது வர்றதுக்கு பல வருஷம் ஆகும். இப்போது இந்த வீடியோவோட டைட்டில் மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதான்னு வச்சதுக்கு காரணங்கள் பல. சரிங்களா? அதெல்லாம் ஒன்றொன்னா பேசுவோம். ஆனால் நம்ம சேனலில் இருக்கிறவங்க தொடர்ந்து என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். இப்போ வேல்யூவேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் பல்க் இன்வெஸ்டிங் பண்ணாதீங்க, சிப்பு பண்ணுங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, லார்ஜ் கேப் எல்லாமே ரொம்ப வருஷமாக அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா எஃப்ஐஐஸ் எல்லாம் விற்றுட்டு போகிறாங்க. அதனால் நல்ல குவாலிட்டி உள்ள எஃப்ஐஐ விற்றுட்டு போன ஸ்டாக்ஸு அல்லது லார்ஜ் கேப் ப்ளூ சிப் ஸ்டாக்கில் உங்களுக்கு வேல்யூவேஷன் தெரிஞ்சிச்சுன்னா அதை தொடர்ந்து சிப் பண்ணுங்கள். மூணாவது பாயிண்ட்டு, பல்க் இன்வெஸ்டிங் பண்ணவே பண்ணாதீங்க அப்படிங்கிறத இந்த டைமில் நான் சொல்லிட்டேன். எப்போ உங்களுடைய டபுள் த சிப்பு பண்ணணும்? மார்க்கெட் சப்போஸ் கிராஷ் ஆச்சு அப்படின்னா, ஒரு 20% கிராஷ் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய சிப்பை டபுள் பண்ணுங்கள். 30%க்கு கீழெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா பல்க் இன்வெஸ்டிங் பற்றி யோசித்து வச்சிருக்கிற காசை 3 பங்காக பிரித்து ஒரு பங்கை அதாவது ஒரு பங்குனா இப்போ ஸ்டாக்கு கிடையாது, நீங்கள் வச்சிருக்கிற காசில் ஒரு போர்ஷனை பல்காக இறக்குங்க. அதுதான் கிராஷ் அப்போ நடக்கிற வேண்டிய ஸ்ட்ராட்டஜி. இப்போது மார்க்கெட் ஏறிட்டே இருக்குது. கிராஷ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது யாராலையுமே சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் பாஸ்ட்டில் என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் இந்த கிராஷுக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணுறப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலைகளும் அந்த கிராஷுக்கு சாதகமான சூழ்நிலைகளாக இருக்குது. அந்த பேராமீட்டர்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் 1 by 1 உங்களுக்கு சொல்கிறேங்க. நான் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றது என்னென்னா, நம்ம எப்போவுமே வேல்யூவேஷன் பிரகாரம் தான் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த வேல்யூவேஷனும் அந்த ஸ்டாக்கு நல்லா இருக்குது, பிஸ்னஸ் பொட்டென்ஷியல் க்ரோ ஆகுது, பல பேராமீட்டர்ஸ் நம்ம பேசிட்டோம். எபிட்டா, நெட் சேல்ஸு, கேஷ் ஃப்ளோ, அது இதுன்னு பேசிட்டோம். சரிங்களா? அதெல்லாம் பார்த்துக்கங்க. நான் ஒரு மாற்று சிந்தனையை இந்த இடத்துல கொடுத்துட்டு மார்க்கெட் கிராஷை பற்றி பேச போயிடுறேன். என்ன மாற்று சிந்தனை அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக்குன்னு இருக்குது. சரிங்களா? அதாவது எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் அந்த ஸ்டாக்கோடைய விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. பிபைஇ ரேஷியோ 10க்கும் கீழே போயிடுது. சரிங்களா? அதாவது 15, 18, 13 அந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போது ஆஹா இவ்வளவு நல்ல ஸ்டாக்கு, பிபைஇ ரேஷியோ குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படிங்கிறதுக்காக போய் பாட்டம் ஃபிஷிங் பண்ணுறதுலையும் தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த செக்டரில் அந்த கம்பெனிக்கு ஏதோ ஃபண்டமெண்டலாக சேஞ்ச் ஆகிருச்சு. பிபைஇ ரேஷியோ கம்மியாக இருக்குது, சீப்பாக இருக்குங்கிறதுக்காக அந்த கம்பெனியை போய் வாங்கினீங்கன்னா அந்த கம்பெனி திவால் ஆகலாம். இந்த பாயிண்ட்டையும் மனசில் வச்சுக்கோங்க. அதனால தான் டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பாயிண்ட்டு, பிபைஇ ரேஷியோ 20 கீழே இருந்தால் தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பேசியிருக்கேன். 20 தான் ஒரு ஃபேர் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கேன். சப்போஸ் ஒரு கம்பெனியோடைய பிஸ்னஸ் க்ரோத்தை உங்களால் ப்ரொஜெக்ட் பண்ண முடிஞ்சு அதோடைய பிஇ எக்ஸ்பேண்ட் ஆக போகுது, 20லேருந்து 40 போகுது அப்படிங்கிற மாதிரி உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அப்போவும் அந்த ஸ்டாக்கு ஹை வேல்யூவேஷனாக இருந்தாலும், அதாவது 25 பிஇயாக இருந்தாலும் வாங்கணும். இது அவுட் ஆஃப் த டாபிக். இப்போ நான் சொல்கிற பாயிண்ட்டு என்னென்னா, நிஃப்டி கிடையாது, ஒரு ஸ்டாக்கினுடைய பிபைஇ ரேஷியோ 25க்கு மேலே இருந்தாலும் நம்ம வாங்குகிறோம். ஏன்னா அந்த ஸ்டாக்கு நல்லா க்ரோ ஆக போகுது அப்படிங்கிறது கான்ட்ராடிக்டரி அதாவது வித்தியாசமாக திங்க் பண்ணுறது. அப்படி நடந்திருக்கானா? நடந்திருக்கு. அந்த ஸ்டாக்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நான் பின்னாடி வேறு வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் இந்த வீடியோவில் பாட்டம் ஃபிஷிங் வெர்சஸ் அந்த பிஇ அதிகமாக இருந்தாலும் வாங்குறது, இது ரெண்டுமே 2 எக்ஸ்ட்ரீமு. இந்த 2 எக்ஸ்ட்ரீமும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நம்ம தொடர்ந்து மார்க்கெட் கிராஷ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பேசுவோம்.
மார்க்கெட் கிராஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிற சில இண்டிகேட்டர்ஸை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜிடிபினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஜிடிபினா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நம்ம இந்தியாவில், அதாவது இந்தியாவுடைய பார்டருக்குள்ள ஒரு வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு வந்து சர்வீசஸ் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபினான்ஷியலாக ருப்பி டேர்ம்ஸில் வந்து அவங்க மெஷர் பண்ணுவாங்க. அதை டாலராக அப்புறம் கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? அதை எப்படி பண்ணுவாங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற மெத்தடில் பண்ணுவாங்க. எப்படி வந்து நாட்டுக்குள்ளே வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வச்சு பண்ணுவாங்க. சர்வேலாம் வச்சு பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம பேச வேணாம். ஜிடிபி வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பேச வேணாம். இப்போ ஜிடிபிக்கும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. சரிங்களா? எக்கானமி நல்லா க்ரோ ஆனால் தான் ஸ்டாக் மார்க்கெட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது உங்கள் எக்கானமியோடைய மிரர், கண்ணாடி தான். சரிங்களா? நம்ம நாட்டினுடைய எக்கானமியை பிரதிபலிக்கிற கண்ணாடி தான் ஸ்டாக் மார்க்கெட்டு. இப்போது ஆர்பிஐ வந்து இந்தியாவுடைய க்ரோத்து 7.2% இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ 6.6% இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டும் அந்த பெர்ஃபார்மன்ஸை அந்த எக்கானமி ஜிடிபி டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கும். உங்களுக்கு ரிட்டர்ன் வர்றது குறையும். புரியுதுங்களா? அதுதான் வந்து ஃபண்டமெண்டல். இப்போது டோட்டல் மார்க்கெட் கேப் டு ஜிடிபி அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஸ்டாக்கினுடைய மார்க்கெட் கேப்னா உங்களுக்கு தெரியும்ல. இப்போ ஒரு ஸ்டாக்குக்கு வந்து, ஒரு ஸ்டாக்குனா என்ன, ஒரு கம்பெனியோடைய எவ்வளவு ஸ்டாக்ஸ் மொத்தமாக மார்க்கெட்டில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு கம்பெனியை பற்றி பேசினோம். 1.5 கோடி ஸ்டாக்கு. சரிங்களா? ஆனால் ஐடிசி மாதிரி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா பல கோடி இருக்கும். சரிங்களா? அவ்வளோ ஸ்டாக்கு இன்ட்டு கரண்ட்டு ஸ்டாக் ப்ரைஸ், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வர்றது தான் ஒரு கம்பெனியோடைய மார்க்கெட் கேப்பு. இது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா கம்பெனியோடைய மார்க்கெட் கேப்பையும் எடுத்து சம் பண்ணால் வர்றது தான் டோட்டல் மார்க்கெட் கேப். அந்த டோட்டல் மார்க்கெட் கேப்பையும் நம்ம இந்தியாவில் உள்ள எக்கானமி அந்த ஜிடிபி அமௌண்ட்டையும் கம்பேர் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் டோட்டல் மார்க்கெட் கேப் டு ஜிடிபி. இந்த பர்சன்டேஜ் வந்து இப்போது 150 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 150னா ஸ்டாக் மார்க்கெட்டு 50% எக்கானமியை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஒரு சைட்டில் போய் ரெஃபர் பண்ணேன். அது 107ன்னு தான் காட்டுச்சு. ஆனால் 2 ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து 146, 150% அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க சொன்னதையே வந்து நம்ம சரின்னு எடுத்துக்கலாம். ஏன் வந்து இந்த 150%ங்கிறது வந்து கிரிட்டிக்கல் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த அளவுக்கு 150%ங்கிறது அவ்வளோ சீக்கிரத்துலலாம் தொற்றாது. 2007 தான் வந்து இதுக்கு முன்னாடி தொற்றுருக்கு. அப்போ மார்க்கெட்டு அதில் பாதாளத்துக்கு கீழே விழுந்துச்சு. இந்த சார்ட்டு பிரகாரம் பாருங்கள், 2007 தான் வந்து 156ங்கிற லெவலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கிராஷ் ஆகிருக்கு. சரிங்களா? அதனால தான் இந்த இண்டிகேட்டர் மார்க்கெட் கிராஷ் ஆக போகுதோ அப்படின்னு வந்து சொல்லுது. சரிங்களா? ரெண்டாவது இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா, யூஎஸில் உள்ள டோட்டல் மார்க்கெட் கேப் டு ஜிடிபி இருக்குல்ல, அது 205% இருக்காங்க. 205%. அப்போ யூஎஸ் மார்க்கெட் வந்து எவ்வளோ பீக்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த இண்டிகேட்டர் சொல்லுது. யூஎஸ் மார்க்கெட்டுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம்னா, யூஎஸ் மார்க்கெட்டை சம்மந்தப்படுத்தி தான் எல்லா மார்க்கெட்டும் இருக்குது. அங்கே கிராஷ் ஆச்சுன்னா இங்கேயும் கிராஷ் ஆகும். சரிங்களா? இது ரெண்டாவது பாயிண்ட்டு. ஒரு ஸ்பெக்குலேஷனுங்கிறது நம்மளை சுற்றி இப்படி தான் நடக்கும். இப்போ சொல்லப்படுற டேட்டா உண்மையாக கூட இருக்கலாம், இல்லை சொல்லப்படுற ட்ரெண்டு உண்மையாக கூட இருந்து மார்க்கெட் கிராஷ் ஆகலாம். ஆனால் நம்ம உண்மையிலுமேயே மார்க்கெட்டில் நிறையா சம்பாதிக்கணும்னு நினச்சா ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக ஒரு நல்ல பங்கை நல்ல வேல்யூவேஷனில் பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கணும். அது வந்து நமக்கு காசு தேவைப்படாத வரைக்கும் உட்காந்துக்கிட்டே இருக்கணும். சப்போஸ் கோல் பேஸ்ட் இன்வெஸ்டிங் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய கோலை மீட் பண்ணுற அமௌண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை விட்ரா பண்ணிடணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்போது லாங் டேர்மில் நம்ம வந்து பெரிய வெல்த்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் நல்ல பங்கு, நல்ல பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் உள்ள பங்கு அப்படின்னா இந்த ஸ்பெக்குலேஷனை பற்றியெல்லாம் கவலையே படக்கூடாது. உண்மையாக இருந்தாலும் நம்ம பாட்டுக்கு அதை அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம அந்த ஸ்டாக்கோடைய பார்ட்னர் ஆகி அது கூடயே பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் மேட்ரு. இப்போது நம்ம நல்ல வேல்யூவேஷனில் வாங்கியிருந்தாலும் மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா அந்த வேல்யூவேஷனில் இருந்து மறுபடியும் கீழே போகும். சரிங்களா? அது வந்து நமக்கு வாங்குகிற ஆப்பர்ச்சுனிட்டி தான். சரிங்களா? பாட்டம் ஃபிஷிங் வேறு. ஆனால் நல்ல கம்பெனி நல்ல செக்டரில் உள்ள கம்பெனி நல்ல பிஸ்னஸ் குரோத் வந்து இந்த மார்க்கெட் கிராஷ் சிச்சுவேஷன் சால்வ் ஆச்சுன்னா திருப்பி இந்த கம்பெனி ரெக்கவர் ஆகும். அப்படின்னா அது வந்து பல்க் இன்வெஸ்டிங் பண்ணுறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான 2 குயிக்கான விஷயங்களை சொல்லிடுறேன். மொதல் விஷயம் வந்து என்னென்னா, நம்ம நாட்டில் நிறைய இளைஞர்கள் கடன் வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்படுறேங்க.
தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க. இது வந்து ஆர்பிஐயோட டேட்டாவே சொல்லுதாம்மா. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஸ்டாப் பண்ணுங்க. கடன் வந்து நம்மளை சூசைட் அளவுக்கு ஈஸியாக கொண்டு போயிடும். அதனால் அதுவும் இந்த வீக்லி ட்ரேடிங் மாதிரி பண்ணி அதில் ஏகப்பட்ட காசை வந்து 91% வந்து நம்ம மக்கள் காசை இழந்திருக்கிறாங்க. அதே போல் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல ஈக்விட்டி, அதுவும் எங்கே போகுதுன்னா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்புக்கு தான் போயிருக்குது. லார்ஜ் கேப்பு ரொம்ப வருஷமாக அப்படியே கிடக்குது. புரியுதுங்களா? லார்ஜ் கேப்பில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். அடுத்த ரொட்டேஷன் வந்து எப்படி போகும் அப்படின்னா, மார்க்கெட்டு எஃப்ஐஎஸ் உள்ளே வரும்பொழுது லார்ஜ் கேப்பெல்லாம் இப்போ எப்படி ஸ்மால் கேப்பு மிட் கேப்பு பூம் இருக்குது, அது மாதிரி லார்ஜ் கேப்பும் பூமு காட்டும். ப்ளஸ் லார்ஜ் கேப்போடைய க்ரோத்தையும் வந்து அவங்க காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, எஃப்ஐ உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் மக்கள்லாம் ஸ்மால் கேப்பு மிட் கேப்பில் இருந்து காசை எடுத்து லார்ஜ் கேப்புக்கு மூவ் பண்ணும்போது அது ரெண்டும் கிராஷ் ஆகிட்டு இது மேலே போகும். இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எல்லா ஸ்டாக்களையும் வச்சுக்கங்க. எக்ஸ்போஷர் வந்து லார்ஜ் கேப்பில் இப்போ கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு. பல்க் இன்வெஸ்டிங் பண்ணாதீங்க. சரி, மார்க்கெட் கிராஷுக்கு வேறு என்னென்னலாம் பேராமீட்டர் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். மார்க்கெட் கிராஷ் அப்படிங்கிறது நிஃப்டி கிராஷ் ஆகிறது மட்டும் கிடையாதுங்க. நிஃப்டியை வந்து கிராஷ் ஆக விடாமல் இவங்க வந்து மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அது வேறு விஷயம். நமக்கு ஓவராலாக ப்ராட் மார்க்கெட்டில் பல செக்டர்ஸ் இருக்குது. பல செக்டர்ஸுக்குள்ளே நிறையா ஸ்டாக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸாக இருக்குது. ஆனால் லார்ஜ் கேப் எல்லாமே ஹை வேல்யூவேஷனில் ஒரு 50 பி கிட்ட அப்படியே ஸ்டேபிளாக ஒரு 5 வருஷமாக இருக்குது. ஆனால் இந்த ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் இஷ்டத்துக்கு ஏறி மார்க்கெட்டோடைய வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் கிராஷ் வரலாம் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு. உதாரணமாக நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. கொரோனா டைமில் என்ன நடந்துச்சு? எல்லா ஸ்டாக்கும் கீழே போச்சு. ஆனால் கீழே போனதுக்கப்புறம் சடன்னு ஸ்டாக் மார்க்கெட்டும் எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நிஃப்டியும் எந்திரிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா ஸ்டாக்கோடைய விலையும் பயங்கரமாக ஏறிடுச்சு. அப்போவே எல்லாரும் என்ன சொல்லாங்க? அதெல்லாம் இல்லை, உடனே எப்படி இவ்வளோ குரோத்து, ஓயே இது வந்து பயங்கர பபுளு, கிராஷ் ஆக போகுது மறுபடியும் ஓய்னாங்க. சரிங்களா? எந்திரிச்ச மார்க்கெட்டு லைட்டாக கரெக்ஷன் கொடுத்துட்டு மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கொரோனா டைமில் ஏகப்பட்ட லிக்விடிட்டியை வந்து இவங்க வந்து புஷ் பண்ணாங்க யூஎஸில். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எல்லாமே வந்து அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. எதுவுமே நடக்கலை. ஸோ ஒரு ஒரு ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு வெளியில் வந்தோடனே எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து பயங்கரமாக வந்து இருக்கிற லிக்விடிட்டினால டிமாண்ட் பயங்கரமாக ஏறி என்ன ஆயிடுச்சு? எல்லா கம்பெனியும் ஏகப்பட்ட ப்ராஃபிட்டை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராஃபிட்டுக்கு இந்த கம்பெனியோடைய வேல்யூவேஷன் சரிதான் அப்படின்னு சொல்லி சமப்படுத்திட்டு அதுக்கப்புறமும் அந்த growth 2-3 வருஷம் இருந்துச்சு. அதனால் வந்து அந்த ஏர்னிங்ஸ்னால ப்ரைஸ் வந்து ஏறிடுச்சு. இப்போது இது சரியான ஏற்றம் தான். சரிங்களா? இப்போது கொரோனா டைமில் நீங்கள் அப்படி ப்ரெடிக்ட் பண்ணி growth வரப்போகுது அப்படின்னு வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து சரியான வாங்கு முறை தான், சரியான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் இப்போ அது மாதிரி நடக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க். ஏன்னா ஜிடிபி தான் உங்களுக்கு குறைஞ்சி போச்சே. சரிங்களா? இப்போது இந்த ஜிடிபி குறைஞ்சாலும் நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும்னா, அந்த கம்பெனி வந்து ஒரு சைக்கிளிக்கல் கம்பெனியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனியாக இருக்கும். அந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸோடைய பீக்கில், அதாவது என்னென்னா, அந்த கம்பெனி இது வரைக்கும் வந்து இவ்வளோ இபிஎஸ்ஸே காட்டியிருக்காது, இவ்வளோ நெட் ப்ராஃபிட்டே காட்டியிருக்காது. ஆல் ஆஃப் அ சடன்னு ரொம்ப ஒரு பீக்கஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வந்து காட்டிகிட்ருக்கும். அந்த சமயத்தில் இந்த கம்பெனி வந்து இன்னும் பல வருஷங்களுக்கு இதை விட பயங்கரமாக குரோ ஆக போகுது அப்படின்னு நினச்சி வேல்யூவேஷன்ஸை வந்து மார்க்கெட் ஏற்றுவாங்க. அந்த ஏற்றுற சமயத்தில் இது மாதிரி பல செக்டரில் நடக்கும். சரிங்களா? அந்த சமயத்தில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது கிராஷ் ஆச்சுன்னா எந்திரிக்கவே முடியாது. நான் இதில் 2007 மாட்டினேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டரில் நான் போய் எல்லா ஸ்டாக்ஸும் பயங்கர வேல்யூவேஷனில் வாங்கியிருந்தேன். பயங்கரமாக கிராஷ் ஆகிடுச்சு. அந்த ஸ்டாக்லாம் இன்னமும் எந்திரிக்கவே இல்லை. புரியுதுங்களா? அதனால் ப்ராட் மார்க்கெட்டில் பெரிய பெரிய செக்டரில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ஹை வேல்யூவேஷன்ஸில் இருக்குது. அதில் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் லார்ஜ் கேப்பு நல்ல வேல்யூவேஷன் உள்ள பங்கில், இவ்வளோ நாள் ஏறாத பங்கில் முதலீடு பண்ணுங்கள். இந்த ஹை க்ரோத்தை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஏற்றிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஏர்னிங்ஸ் பயங்கரமாக போகுதுல்ல, அந்த க்ரௌடில் போய் அந்த ஹேர்டில் போய் மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வர்றேன். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, மார்க்கெட் கிராஷு அப்படிங்கிறது ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். காரணம் வந்து என்ன அப்படின்னா, நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும்
பெரும்பாலான அதாவது ஒரு 70% வந்து எல்லா ஸ்டாக்கும் வந்து பீக் வேல்யூவேஷனில் தான் இருக்குது. ஆனால் நான் சொல்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் போய் பாருங்கள், அதோடைய சார்ட்டை பாருங்கள், உங்களுக்கு கரெக்ஷன் நல்லாவே தெரியும். இப்போது எக்ஸைடு வந்து நல்ல ஸ்டாக்கு தான், அதோடைய ப்ரைஸ் சார்ட் பீக்குக்கு போயிட்டு கரெக்டாக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி தான் வந்து பஜாஜ் ஆட்டோவும் பீக்கு 10,000க்கு மேலே போயிட்டு இப்போ கரெக்டாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த கோல்கேட்டுன்னு ஒரு ஷேர் இருக்குது, அதையும் போய் பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ பிரிட்டானியா கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரி நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் கூட இப்போது கரெக்ஷன் ஃபேஸுக்கு வந்திருக்கு. சரிங்களா? அது இன்னும் கூட வந்து கீழே போகலாம். சரிங்களா? சிச்சுவேஷன் சூழ்நிலைகள் அந்த நியூஸ்லாம் வந்து மாறுச்சு அப்படின்னா சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்ஷனில் ஒரு ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஃபேஸ் வந்து எல்லா ஸ்டாக்குக்கும் எல்லா செக்டருக்கும் ஸ்ப்ரெட் ஆகுமா, இல்லை இது வரைக்கும் பெர்ஃபார்ம் ஆகாத செக்டர்ஸ் வந்து மறுபடியும் வந்து அந்த ரொட்டேஷனில் வந்து அது பீக்கில் போயிட்டு மார்க்கெட்டை வந்து ஒரு மாதிரி சமநிலைப்படுத்துமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆனால் மார்க்கெட்டு கிராஷ் ஆயிடுச்சு கிராஷ் ஆக தொடங்கிருச்சு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓவராலாக மார்க்கெட் வந்து ஹை வேல்யூவேஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. ரீசன் வந்து என்ன அப்படின்னா, ஜிடிபி குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் பெரும்பாலான கம்பெனிகள் வந்து ஜிடிபியை விட அவுட் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓவராலாக வந்து அந்த ப்ராட் மார்க்கெட்டில் வந்து அவங்களுடைய ஏர்னிங்ஸ் குறையணும். ஆனால் மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்கோடைய ப்ரைஸை வந்து எங்கேயோ தூக்கி வச்சிருக்கிறாங்க. காரணம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் அந்த கம்பெனி வந்து என்னென்னா ஒரு 30% 40% குரோத்தை காட்டியிருக்குமா இருக்கும். இப்போ கடைசி வருஷத்தில் 40% growth கொடுத்துருச்சு அப்படின்னா, இப்போ மார்க்கெட் என்ன நினைக்குதுன்னா, இதே 40% growth அடுத்த 2-3 வருஷத்துக்கும் கொடுக்கும் அப்படின்னு நினச்சி பீக் வேல்யூவேஷன்ல இருந்து இன்னும் பீக்கஸ்ட் வேல்யூவேஷனுக்கு நம்ம வந்து அந்த ஸ்டாக் ப்ரைஸை எடுத்துகிட்டு போயிருப்போம். சரிங்களா? அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப், அதாவது என்னென்னா அந்த ஸ்டாக்கு 40% க்ரோ ஆகிறதுக்குரிய ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. மார்க்கெட் உடஞ்சிச்சு அப்படின்னா, சிச்சுவேஷன் மாறுச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்கு ரொம்ப கீழே ஒழுகும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர்றேங்க. ஆனாலும் சில இண்டிகேட்டர்ஸ் கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்குது பாருங்கள். இப்போது நிஃப்டியோடைய பிஇ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 to 23 தான் இப்போ இருக்குது. நிஃப்டி இண்டெக்ஸோடைய பிஇ, நம்ம மீடியன் பிஇ 25 அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிஃப்டி பிஇ ஓகே தான். அதே போல் இந்தியாவோடைய விக்ஸ் வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன குறிக்குது அப்படின்னா, அந்த வாலட்டாலிட்டி இன்க்ரீஸ் வந்து ஏறிச்சு அப்படின்னா மார்க்கெட் பயப்படுதுன்னு அர்த்தம். எப்படி ஒவ்வொரு பர்சனும் வந்து ஒரு எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவோம்ல, பயப்படுவோம், கோவப்படுவோம், அந்த மாதிரி மார்க்கெட்டை ஒரு பர்சனாக நினச்சிட்டு அதோடைய எமோஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸோடைய வேல்யூ 15க்கு மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து பயப்பட தொடங்கிடுது அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போல்லாம் வந்து இந்த விக்ஸ் வந்து மேலே வந்து ஏறிட்டே போகுதோ அப்போல்லாம் வந்து பயத்தில் வந்து விற்பாங்க. அப்போ வந்து மறுபடியும் விக்ஸ் கிராஷ் ஆகும், அதாவது குறையும். அப்போ குறையும் பொழுது மார்க்கெட்டோடைய விலையும் மார்க்கெட்டோடைய இண்டெக்ஸோடைய அந்த ப்ரைஸும் வந்து என்ஏவியும் வந்து குறையும். சரிங்களா? அப்புறம் வந்து இந்த விக்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து நடக்கும். இப்போ வந்து விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, நல்லா ஸ்டேபிளாக தான் இருக்குது. 14 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது. விக்ஸ் ஸ்டேபிளாக தான் இருக்குது. நிஃப்டி இண்டெக்ஸோடைய பியும் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் கரெக்ஷன் வருமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது.